ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு ரம்யா லயா குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஈரல் சுவரட்டி வச்சு வறுவல் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு செவரொட்டியை மேலே இருக்கிற அந்த தோல் ஒரு லேயர் மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில், அதை எடுத்துகிட்டு தண்ணியில் வேக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, கொஞ்சம் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயத்தை. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்பைசஸுமே சேர்க்க போகிறதில்ல. சேர்க்காமல் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு எதுக்கு அப்படின்னா, அந்த ஈரலோட அது ஒரு மாதிரி கவிச்சி வாடைன்னு சொல்லுவாங்க, கவிச்ச வாடை போகிறதுக்காக சேர்த்துக்கிறோம். பூண்டு சேர்த்துட்டு வதக்கி விட்டு வரணும், பச்சை வாடை போகிற அளவுக்கு. நான் எனக்கு ஒரே ஒரு மிளகா வத்தல் நாங்கள் சேர்த்துருக்கோம். எங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம். அதனால் பாப்பாவுக்கு கொடுப்பேன் அப்படின்றதுனால ஒரே ஒரு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகா வத்தல் வேணுமோ அதுபடி சேர்த்துக்கலாம். இது மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு, கன்சீவாக இருக்கிற லேடிஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லதும் கூட உடம்புக்கு. கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் காரமாக இருக்கிறது சாப்பிட மாட்டாங்க. ஒரு சிலர் இந்த ஸ்பைசஸ் ஐட்டம் அதிகமாக இருக்கிறது விரும்ப மாட்டாங்க. அவங்கெல்லாம் இந்த இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சோம்பு, பட்டை, கிராம்பு அப்படின்னு எந்த ஒரு ஸ்பைசஸ் ஐட்டமுமே ஆட் பண்ணலை. சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ கழுவி வச்சுருக்க ஈரலை கொஞ்சம் பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு. கொஞ்சம் வேறதுக்கு லேட் ஆகும், அதனால் நான் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஓரளவு பாதி வேக்காடு வெந்து வரணும். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம சுவரொட்டி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் பாதி வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஈரல் ஓரளவு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். பாதி வேக்காடு வெந்து வந்த பிறகு நம்ம சுவரொட்டி வேக வச்சுருக்க சேர்த்துக்கலாம். சுவரொட்டி வேக வச்ச தண்ணி நம்ம கீழே ஊற்றக்கூடாது. அதில் தான் அதோட சத்துக்களே இருக்கும். அதை நம்ம இந்த ஈரல் வேக போட்டிருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஈரல் பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவு பாதி அளவு வெந்து வந்திருக்கு. நான் ஈரலுக்கு தண்ணியே ஊற்றலை. வேகும்போது அந்த ஈரல்லேருந்து விட்ட தண்ணி தான் அதிலேயே தான் வெந்து வந்துச்சு. நம்ம ரொம்பவும் ஈரலை வேக வைக்கக்கூடாது, ஒரு மாதிரி ரப்பரியாக ஆயிரும், சாப்பிட நல்லா இருக்காது. ஓரளவு பக்கமாக வேக வைக்கணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சுவரொட்டியை இதோட சேர்த்துடலாம். நறுக்கி வச்சுருக்க சுவரொட்டியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி வற்றி வர்ற அளவுக்கு கொஞ்சம் நம்ம வேக விடணும்.
பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. அதோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த சுவரொட்டி வேக வச்ச தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதனால் அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்களோட ஃபேவரட் டிஷ்ஷும் இது தான். மேக்ஸிமம் ஈரல் அவ்வளோவா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அந்த ஒரு மாதிரி கவிச்ச வாடையே இருக்காது, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்பைசஸ் நம்ம எதுவும் சேர்க்காததுனால நல்லாயிருக்கும். நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு. இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். ஈரலும் நல்லா வெந்துருச்சு. இப்போங்கும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்த்து வேக விட்டுட்டிங்க அப்படின்னா ரப்பரியாக வந்துடும். அதனால் மல்லித்தழை போட்டு கடைசியாக மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த வடைச்சட்டியில் இருக்கிற எண்ணெயை அப்படியே கீழே போட்டுற வேண்டாம். சாதம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.